செடி வாங்கிட்டு வந்து 10 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு வந்த காய் எப்படி இருக்கு பாருங்க. 1.5 மாசம் 50 நாள் இருக்குவாங்க வாங்கிட்டு வந்து. அதுக்காட்டி அது காய் காய்ச்சி பூவே இதுவாயிருச்சு. கத்திரிக்காய், புது கத்திரிக்காய் 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தது செடியில வந்து 4 கத்திரிக்காய் வந்திருக்கு. இது ரெண்டும் பழைய செடி கத்திரிக்காய், இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளோ அறுவடை கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ மிளகா பழம் பாருங்க. அது கலரும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். செமையா இருக்குங்க பார்க்கவே. இது பாருங்க எப்படி பால் ஒடியுது பாருங்க. பாருங்க, இந்த சப்போட்டா பழம் நம்ம எடுக்காத விடுறதுனால தான் அது வந்து அதிகமாக பழுக்க மாட்டேங்குதோ என்னமோ தெரியல. இது பழமே அப்படிதானோ என்னன்னு தெரியல. அதனால இன்னைக்கு இதை எடுத்து அரிசி பானைக்குள்ள போட்டு வைக்கலாம். 2 இருக்கு பாருங்க. இங்க பாருங்க பால் எப்படி கொட்டு பாருங்க, எவ்வளவு கொத்தா இருக்கு பாருங்க. செமையா இருக்கு பாருங்களேன். இதுல ஒண்ணுதான்